இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்த இருக்கிற 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்கான ரிட்டன் எக்ஸாமோட சிலபஸ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிட்டன் எக்ஸாமில் வந்து 80 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் 2 பார்ட் இருக்கும், அதாவது பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸும் செகண்ட் பார்ட்டில் சைக்காலஜி கொஸ்டின்ஸும் இருக்கும். ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து 50 மார்க்ஸ்க்கும் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ்க்கும் இருக்கும். இப்போ இதில் வந்து அவங்க மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுக்கல. ஓகே, நம்ம இப்போ சிலபஸ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது செய்யுள் நூல்லாம் இருக்குல்ல, அதை இயற்றிய ஆசிரியர்களோட பெயர்கள், அந்த நூலோட விவரங்கள், தமிழில் இருக்கிற முக்கிய நூல்கள் மற்றும் அதை இயற்றிய ஆசிரியரோட பெயர்கள் அண்ட் சில இலக்கண குறிப்புகள், இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது எந்த வகையான வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பசுவா எருதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு டவுட் வருது. ஸோ அது வந்து ஐய வினா, அதுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் யாது? அதாவது ஐவகை நிலங்கள்லேருந்து இந்த கொஸ்டின் அமைஞ்சிருக்கு. நெய்தல்ன்றது கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ கடல் சார்ந்த இடத்துல என்ன தொழில் அதிகம் நடக்கும்? உப்பு விளைவித்தல். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உப்பு விளைவித்தல். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். திரிகடுகத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நல்லாதனார். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது இங்கிலீஷ் போயம், அந்த கரஸ்பாண்டிங் போயட், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் கிராமர் கொஞ்சம், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி லைன்ஸ் டஸ் எ சானட் ஹாவ்? இந்த சானட்ன்ற போயமில் எவ்வளோ லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 14 லைன்ஸ். 14 லைன்ஸ் இருந்தால் தான் நம்ம சானட்னு சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்? அதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் கண்ட்ரி கிவ்ஸ் த ஹையஸ்ட் லிட்ரரி அவார்ட் மேன் புக்கர் ப்ரைஸ்? அதாவது எந்த நாடு மேன் புக்கர் ப்ரைஸ் விருதை வந்து வழங்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பிரிட்டன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் மேக்ஸ் ரிலேட்டடான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், x is equal to 5, y is equal to 4 என்ற நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. அதாவது கிராஃபில் இந்த 2 லைனும் வரைஞ்சிங்கன்னா அது எந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 லைனையும் நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் 5,4ன்ற பாயிண்டில் கட் ஆகும். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 7, 11, 13, 17 நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7லேருந்து இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 19 தான் வரும். ஏன்னா 17க்கு அடுத்ததாக இருக்கிற ப்ரைம் நம்பர் 19 தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 13,500க்கு வாங்குகிறார். இதனை 12% நஷ்டத்திற்கு விற்றார் எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, வாங்கிய விலை வந்து 13,500 கொடுத்துருக்காங்க, நஷ்டம் வந்து 12% கொடுத்துருக்காங்க. இப்போ விற்ற விலை வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 13,500ல் நஷ்டம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரூபாயை கால்குலேட் பண்ணிக்கணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்கள். 12% நஷ்டம்னா 13,500ல் 12% எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணால் 1,620 ரூபா நஷ்டம் வருது. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, விற்ற விலை கேட்குறாங்க. விற்ற விலை இஸ் ஈக்குவல் டு வாங்கிய விலை மைனஸ் நஷ்டம். ஸோ வாங்கிய விலையை போட்டுக்கோங்க 13,500 மைனஸ் இந்த நஷ்டம் 1,620, அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விற்ற விலை கிடச்சிரும். ஸோ விற்ற விலை இஸ் ஈக்குவல் டு 11,880. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது நம்மளோட அன்றாட வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம எப்படி அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதை சயின்டிஃபிக்காக உணர்கிறோம் அப்படின்றத சோதிக்கிறதுக்கான கேள்விகள் இருக்கும். இதில் வந்து எதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா இயற்பியல், வேதியியல் அண்ட் உயிரியல்லேருந்து கேட்பாங்க. இதில் அறிவியல் விதிகள், அறிவியல் உபகரணங்கள், கண்டுபிடிப்புகள், அறிவியல் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களது பங்கெடுப்புகள், மனிதனின் உடற்செயலியல், நோய்கள், அதன் விளைவுகள், நோய்களை சரி செய்யும் முறை, அதை தடுக்கும் முறை, தேவையான உணவு உட்கொள்ளுதலின் மூலம் உடலின் சமநிலை காத்தல், மரபியல், விலங்குகள்,
பாலூட்டிகள் மற்றும் பறவைகள், சுற்றுப்புறம் மற்றும் சூழ்நிலையியல், சேர்மம் மற்றும் கலவைகள், அமிலம், காரம், உப்பு மற்றும் அதன் கலவைகள், இயக்கம், நியூட்டனின் இயக்க விதிகள், பொருட்களின் பண்புகள், மின்சாரம், தேசிய அளவிலான ஆய்வுக்கூடங்கள் மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட பகுதிகள், இவை அனைத்தின் இயற்கை பண்புகள். இதிலிருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நியூரான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பெரிகார்டியம். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். இதில் இந்திய வரலாறு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். அதான் இதுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், ஆரிய மற்றும் சங்க காலம், மௌரிய வம்சம், புத்த மற்றும் ஜைன மதம், குப்தர்கள், வர்த்தமானர்கள், பல்லவர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், சுல்தான்கள், முகமதியர்கள் காலத்திய முக்கிய நாட்கள் மற்றும் நிகழ்வுகள், ஐரோப்பியர்களின் ஆதிக்கம், குறிப்பாக ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் மற்றும் அவர்களது ஆட்சி முறை, தற்போதைய நவீன இந்திய நிர்வாகம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலிங்கம் என்பது தற்போதைய, ஆன்சர் வந்து ஒடிசா, அதாவது இப்போ இருக்கிற ஒடிசா தான் பண்டைய கலிங்கம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆற்காட்டு வீரர் என்று புகழப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜாஜி, அதாவது ராஜகோபாலாச்சாரியார். சிக்ஸ்த் பாயிண்ட்ல பாருங்க, புவியியல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். அதாவது புவியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுதல், தன்னைத்தானே சுற்றுதல் மற்றும் அதன் விளைவுகள், புவியின் அமைப்பு, இந்தியா அமைந்துள்ள இடம், காலநிலை, பருவகால மாற்றங்கள் மற்றும் வானிலை, மழைப்பொழிவு, இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவுகள், பயிர்கள், பயிரிடும் முறை, இந்தியாவின் முக்கிய நகரங்கள் மற்றும் முக்கிய இடங்கள், மலைப்பிரதேசங்கள், தேசிய பூங்காக்கள், முக்கிய துறைமுகங்கள், பயிர்கள் மற்றும் தாதுக்கள், முக்கிய தொழிற்சாலைகள் அமைந்துள்ள இடங்கள், காடு மற்றும் காடு சார்ந்த வாழ்க்கைகள், மக்கள் தொகை பரவல் மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். இதுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி, அரேபியா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம், அதாவது எந்த ரேகை இந்தியாவை கிராஸ் பண்ணி போகுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பி, கடகரேகை. இந்த உலக உருண்டை படத்தை பாருங்க. இதில் 23.5 டிகிரிஸ் எண்ணில் இருக்கிற, அதாவது இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்ற ரேகை தான் இந்தியா வழியாக செல்லுது. அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னா அதான் கடகரேகை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி, ஆன்சர் வந்து ஏ, பாக் நீர் சந்தி. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், அதாவது இந்திய தேசிய விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை அடைதல். விடுதலை போராட்டத்தில் பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு மற்றும் பலர். இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, மகாகவி பாரதியார், வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி மற்றும் மற்றவர்களின் பங்களிப்பு. இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூமி தான இயக்கத்தினை தொடங்கியவர் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து சி, ஆச்சாரிய வினோபா பாவே. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கலப்பு பொருளாதாரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளிலிருந்து கேள்விகள் வரும். அதாவது சமீபத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சிகள், இந்திய அரசியல் அமைப்பின் வளர்ச்சிகள், புதிய தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு, வரலாற்று நிகழ்வுகள், இந்திய நுண்கலைகள், நடனம், நாடகம், திரைப்படம், ஓவியம், முக்கிய இலக்கியம் சம்பந்தப்பட்ட வேலைகள், விளையாட்டுகள், தேசிய பன்னாட்டு விருதுகள், தேசிய பன்னாட்டு நிறுவனங்கள், ஆங்கில சுருக்கப்பட்ட எழுத்துக்களின் விரிவாக்கம், அதாவது இந்த அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம் இருக்குல்ல அதான். அதுக்கப்புறம் புத்தகம் மற்றும் அதன் எழுத்தாளர்கள், பிரபலங்களின் புனைப்பெயர்கள், பொது தொழில்நுட்பம், இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும், இன்றைய தினத்தைய இந்திய மற்றும் அதன் தொடர்புடைய விவரங்கள், கலை, இலக்கியம், இந்திய பண்பாடு மற்றும் தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள். இதிலிருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பாண்டிச்சேரியின் தற்போதைய துணைநிலை ஆளுநர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கிரண் பேடி அவர்கள். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடந்த 2016 ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில்
வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சிந்து. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 234. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தொகுதிகள்னு கேட்டால் 234 தொகுதிகள். அதே சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 235. அதாவது ஒரு உறுப்பினர், அதாவது ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவார். ஸோ பார்ட் 1 ஜென்ரல் நாலேஜில் இந்த டாபிக்ஸ்லேருந்துலாம் தான் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2 வந்து சைக்காலஜி. அதாவது இந்த பார்ட்டில் ஒரு விஷயத்தை நம்ம அறிவாற்றலால் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட புத்தி கூர்மையை பயன்படுத்தி அதன் காரணமாக உண்மைகளை கண்டுபிடிச்சி எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் மேக்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும் அதில். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், WOLF என்பது FLOW ஆனால் 8526 என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், WOLF அது என்ன ஆகுது, FLOW, அதாவது அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 8526 ரிவர்ஸில் சொல்லணும், அதாவது 6258 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து 6258. செகண்ட் ஒன் பாருங்கள், 0.5, 0.55, 0.65, 0.8. நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லா நம்பர்ஸையும் அப்படியே வெர்டிக்கலாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு 0.5, அடுத்தது 0.55, அடுத்து 0.65, 0.8. ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட என்ன பண்ணியிருக்காங்க, 0.05 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்னோட 0.10 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் நம்பர் அதாவது 0.65ஓட 0.15 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் நம்ம என்னத்தை ஆட் பண்ணி எழுதணும், 0.20 ஆட் பண்ணி எழுதணும். ஸோ ஆன்சர் வந்து 1. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்று சனிக்கிழமை எனில் 27 நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதுவும் சனிக்கிழமையாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு தான். இதை பேசிஸாக வச்சு இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்.